ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணியிருக்கோன்னா ரெட் தாய் சிக்கன் கறி. ஸோ இது எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நான் 2 பேருக்கு பண்ணுறதுனால இங்கே நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். 3 கலரில் எடுத்திருக்கேன், ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோ. இதையும் நீங்கள் இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிக்கோங்க. ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலராக குடமிளகாய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 3 கலர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வாங்கி இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இந்த பேனில் நான் ஆலிவ் ஆயில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நான் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் மட்டும் வேண்டாம், நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக. ஸோ நம்ம நீட்டமாக வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை மட்டும் இதோட போட்டு நம்ம நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. இங்கே வெங்காயம் நல்லாவே வதங்கிடணும். வதங்கினாதான் இந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வதக்கி முடித்தா நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா பூண்டு நல்லா தட்டி போடுங்க, வெட்டிட்டு நல்லா இடித்து போடுங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சரும் அதே மாதிரி நல்லா இடித்து போடுங்க, அரைச்சிடாதீங்க, ஓகேவா? நல்லா இடித்து போடுங்க. இதுதான் தனி டேஸ்ட் ஆக்சுவலாக இதில். ஸோ இதோட நம்ம வெங்காயத்தோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நான் இப்போது ரெட் தாய்கறி பேஸ்ட் போட்டுடலாம். ஸோ இதை நான் எங்கே வாங்கினேங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸாக நான் போடுறேன். இது எப்படி வீட்டில் பண்ணணுங்கிறதையும் நான் அந்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நல்லா 2 பேருக்கு பண்ணுறதுனால 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ இதுலேருந்து 1:2 நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓகேவா? தண்ணி ஊற்றாமையே நீங்கள் கொஞ்சம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த வெங்காயத்தோட. ஸோ இதை மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இது நல்ல வெங்காயத்தோட எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆயிடணும், ஏன்னா இதுதான் டேஸ்ட்டு. ஸோ இது சிக்கனில் பண்ணுறதுனால நான் போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரைப்ஸாக வெட்டி விட்ருங்க. க்யூப்பில் போடாதீங்க, ஸ்ட்ரைப்பாக போடுங்க. இது பக்காவாக இந்த காய்கறிக்கு உண்டான அந்த ஒரு ஃப்ளேவர்லேயே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டமாக வெட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியோ எதுவுமே ஊற்றிடாதீங்க. நம்ம அதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன், அதை எப்படி வேக வைக்கணுங்கிறத. ஸோ இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட கிண்டி விட்ருங்க. மோஸ்ட்லி அந்த பேஸ்ட்லேயே காரத்துலேருந்து உப்புலேருந்து எல்லாமே இருக்கும். கடைசியில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் உப்பு போடுங்க. ஸோ இதோடலாம் நீங்கள் உப்பு எப்பவும் போட்டுறாதீங்க, ஓகேவா? இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா சிக்கனை வதக்கினக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த குடமிளகா கேப்சிகம்மை எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நம்ம இந்த தாய் டிஷ்ஷாக இருக்கட்டும், வேறு எந்த டிஷ்ஷாக இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். எதுவுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸ்லோ குக் தான் இதில் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா இந்த சிக்கனோட நல்லா பெரட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம திக்கான கோகோனட் மில்க் எடுத்திருக்கோம். இது கரெக்டாக ஒரு 400 ml கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல திக்கான மில்க் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றிட்டு கிண்டி விடுங்க. இப்போ ரொம்ப நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணாலுமே ஒரு சில நேரம் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சிக்கன் அந்த மசாலாவோட ஃப்ளேவரில் சூப்பராக இதிலே வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க, ஓகேவா? 5 மினிட்ஸே போதும், ஏன்னா போன்லெஸ் தானே போட்டிருக்கோம். 5 மினிட்ஸே போதும், நல்லா வெந்துடும். ஸோ வெந்துருச்சுன்னா இதில் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்ம சீசனிங் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு இனிமேல் வேலை இருக்கும். ஸோ இதுக்கு தொட்டுக்க நான் ரைஸ் வச்சுருக்கேன். அதில் சுத்தமாக உப்பு இல்லாதனால நான் இங்கே எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மட்டும் நான் உப்பு போடுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போடுங்க. நீங்கள் ரைஸில் நல்லா உப்பு போட்டிங்கன்னா அதில் உப்பு போட அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும்.
ஸோ நான் இங்கே வந்து ரைஸில் சுத்தமாக உப்பு இல்லாதனால ரொம்ப சப்புன்னு இருக்குன்றனால நான் உப்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நான் 1 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஆக்சுவல் ரெசிபியில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபிஷ் சாஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் ஃபிஷ் சாஸ் இல்லாத காரணத்தினால நான் இங்கே வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊற்றுறேன். அங்கே வந்து 1 ஸ்பூன் வந்து ஃபிஷ் சாஸ் ஊற்றுனா இங்கே நம்ம 2 ஸ்பூன் வந்து சோய் சாஸ் ஊற்றணும். அதோட வேணும்னா லெமனும் ஊற்றிக்கோங்க. இங்கே நான் சோய் சாஸ் மட்டும்தான் ஊற்றுனேன். ஸோ சோய் சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரௌன் சுகர் போடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே குடமிளகா வந்து போட்டனால அதே கொஞ்சம் இனிக்குதுன்றனால நான் அந்த ப்ரௌன் சுகரும் நான் வந்து போடலை. ஸோ இதுவே எனக்கு பர்ஃபெக்டாக அந்த ஒரு தாய்கறி டேஸ்ட் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு சிமிலர். ஸோ இவ்வளோ தான் மோஸ்ட்லி நம்ம மசாலா போட வேண்டியது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். சின்ன பர்னரில் மாற்றிட்டு அதில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம சோய் சாஸ் ஊற்றிருக்கோம்ல அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸு இல்லைனா நம்ம ஊர் நார்மல் ரைஸ் வந்து இதுக்கு பக்காவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் இருந்தால் நூடுல்ஸுமே சூப்பராக இருக்கும். மேகி நூடுல்ஸ்லாம் போட்டுறாதீங்க. நான் அந்த ஸ்பெகதி காட்டியிருப்பேன்ல அந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் போடுங்க. ரைஸ் நூடுல்ஸ்லாம் போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷு. ஸோ நான் இதை வந்து எப்படி நான் சர்வ் பண்ணேங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் ரைஸோட தான் நான் இதை நான் சர்வ் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஏஷியா மெயின்லேண்டு கீழே ஒரு ஹோட்டல் நான் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த ரெசிபியும் இந்த இது வந்து அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா 550 ருபீஸ் என்னமோ சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வெறும் 200 300 ருபீஸ் தான் வந்து சிக்கன் எல்லாமே சேர்த்து வாங்கி இந்த டிஷ்ஷு நான் வந்து 3 பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பேஸ்ட்டுக்கு உண்டான இதை வந்து நான் ஷார்ட்ஸ் நான் போடுறேன் சீக்கிரமாகவே. நீங்கள் அதையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். see you on next video. Bye.